ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SGDTRB 21/7/2024 நடந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழில் உள்ள கொஸ்டின் நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். ஆன்சர், அதுக்கான ப்ரூஃபு, பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பாருங்கள். அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்கு அப்படின்ற சொல்ல வச்சுக்கிட்டு அதனுடைய வினைமுற்றையும் வினை எச்சத்தையும் கேட்குறாங்க. இது எப்படி நம்மளே எப்படி எழுதுது அப்படின்னா, அரின்னு வச்சுக்கிட்டு இதில் இருக்க 4 ஆப்ஷனில் எது செட் ஆகுதுன்னு பார்க்கணும். வினை முற்றுனா ஏற்கனவே ஒரு வினை வந்து முற்று பெற்று இருக்கணும். வினை எச்சம் அப்படின்னா அதில் எச்சச்சொல் தெரிந்து வரணும். அதாவது அதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி எழுத்து ஈ வரிசையிலோ இல்லை ஊ வரிசையிலோ முடிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து வினை எச்சம். வினை முற்றுனா அந்த வினை வந்து முற்று பெற்றதாக இருக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். அறிந்தார், அறிந்து. அறிந்தார் அப்படின்னா ஏற்கனவே அறிந்து கொண்டார்ன்றது அர்த்தம். அறிந்தார்ன்றது அப்போ அந்த வினை வந்து முற்று பெற்றது. அறிந்து கடைசி எழுத்து பாருங்கள். தூ, இது எந்த வரிசையில் வருதுன்னா ஊ வரிசையில் வருது. நான் ஏற்கனவே சொன்ன வினை எச்சம் அப்படின்னா அதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் என்னென்னா, கடைசி எழுத்து ஒரு சொல் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய கடைசி எழுத்து ஈ வரிசையில் ஊ வரிசையில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வினை எச்சம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆ வரிசையில் முடிஞ்சுன்னா அது பெயர் எச்சம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஊவில் முடிஞ்சிருக்கு. தூன்றது ஊ வரிசையில் வரக்கூடியது. அப்போ இது வினை எச்சம். இப்போ இது வினைமுற்று, இது வினை எச்சம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அறிந்தனா ஆவில் முடியுது, ஆ வரிசையில் முடியுது, இது பெயர் எச்சம். அறிந்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அப்புறம் அறிதல்ன்றது தொழில் பெயர். அறியா அப்படின்றது எதிர்மறையில் வந்துடும். அறிந்து அப்படின்னா வினை எச்சம். அவங்க செகண்டாக தான் வந்து வினை எச்சத்தை கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டே வந்து அறிந்துன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. இது ரெண்டாவதாக தான் வரணும். ஃபஸ்ட்டு வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அறிதல்ன்றது தொழில் பெயர். மற்ற எல்லாமே ஆன்சர் என்னன்னு தெரியுது. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டான ஆன்சர், மற்ற எல்லாம் தப்பு. இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஓல்டு புக்கில் பார்க்கணும். ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 106 இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அறிந்து அப்படின்னு இருக்குது. அறிந்துனா என்னென்னா வினை எச்சம். இதில் ஏன் வினை எச்சங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, அதில் இன்னொரு சொல்ல சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அடைந்து, அதுலேயும் கடைசி எடுத்து தூ வருது, இதுலேயும் கடைசி எடுத்து தூ வருது. அப்போ 2 வினை எச்சம் இருக்கிறதுனால அது வினை எச்சங்கள்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ அறிந்துனா வினை எச்சம் தான் கரெக்டான ஆன்சர். அறிந்தார்லாம் எந்த புக்லேயும் இல்லை. அது நம்மளே தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் பழைய புக்கில் பேஜ் நம்பர் 106 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.